الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والفجر وليال عشر. அல்லாஹு தஆலா எமக்களித்திருக்கக்கூடிய பெரும் அருட்கொடைகளில் ஒன்றுதான் எங்களுடைய வாழ்நாளிலே குறுகிய காலத்தில் செய்யக்கூடிய சாலிஹான அமல்களுக்குரிய வெகுமதியை, அதற்குரிய பெருபெருகளை, நன்மைகளை அல்லாஹு தஆலா இரட்டிப்பாக அதிகப்படுத்தி தருவதாகும். அதன் அடிப்படையிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களை ஒரு சிறப்பான நாட்களாக எங்களுக்கு அளித்திருக்கின்றான். அந்த நாட்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது வல் ஃபஜர் வலயாலின் அஷர், வைஹரையின் மீது சத்தியமாக, மேலும் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அந்த 10 நாட்களை அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். அதன் மீது சத்தியம் செய்கின்றான். ஏக இறைவன் அவனுடைய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் எதன் மீதாவது அவன் சத்தியம் செய்வானையானால் நிச்சயமாக அது அவனிடத்திலே மகத்துவம் மிக்கதாகத்தான் இருக்கும். அதன் அடிப்படையிலே இந்த 10 நாட்கள் மிகவும் மகத்துவம் பொருந்திய நாட்களாக அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை பற்றி கூறும் போது மாமின் ஐயாமில் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர். قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله؟ فقال رسول الله صلى الله عليه وسلم ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. இந்த 10 நாட்களை விட அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான நற்செயல்கள் வேறு எந்த நாட்களிலும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் கூட இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதா என்று கேட்ட வேளையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் கூட இல்லை, அதாவது இந்த நாட்களில் அமல் செய்யறதுக்குரிய அந்த சிறப்பை பெறாது என்று கூறிவிட்டு, ஒரு மனிதன் ஜிஹாதுக்காக வெளிச்சென்று ஷஹீதாகிவிட்டான் அந்த மனிதரை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த நாட்களை பொறுத்தவரையில் இது இந்த அளவுக்கு சிறந்த நாட்கள். இதிலே நாங்கள் என்னென்ன நல்ல அமல்களை செய்ய முடியுமோ அனைத்து நல்ல அமல்களையும் எங்களால் முடிந்த அளவு செய்வதற்கு நாங்கள் முற்பட வேண்டும். அதில் குறிப்பாக ஃபர்லான கடமைகளை, ஐவேளை தொழுகைகளை நாங்கள் சரியான முறையிலே கடைபிடிப்பதோடு ஏனைய அமல்களை, சுன்னத்தான நஃபிலான அமல்களை செய்ய வேண்டும். அதேபோல் இந்த நாட்களிலே மிகவும் சிறப்பான ஒரு நாள் தான் அரஃபா உடைய நாள். இந்த 10 நாட்களும் சிறப்பானது. அதிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாள் அரஃபா உடைய நாள். இதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிது வமஷ்ஹூத், இந்த வசனங்களுக்கு தஃப்சீருடைய இமாம்கள் அதற்கு விளக்கம் சொல்லும் போது அல் யௌமுல் மவ்ஊத் என்றால் யௌமுல் கியாமா, மறுமை நாள். அதே போல வஷாஹித் என்று சொன்னால் யௌமுல் ஜும்ஆ,
வல் யௌமுல் மஷ்ஹூத் என்றால் யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள் என்பதாக இதற்கு தஃப்சீருடைய இமாம்கள் சிலர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த அரஃபா நாளின் மீதும் சத்தியமிட்டு கூறுகின்றான். இந்த அரஃபா நாளுடைய மகத்துவம் அவ்வளவு மிகவும் பெருமதி வாய்ந்தது என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். எனவே இந்த அரஃபா நாளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, மாமின் யௌமின் அக்ஸரு மின் ஐயுஅதிகல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஃபீஹி அப்தம் மினன் நார் மின் யௌமி அரஃபா வ இன்னஹு லயத்னு ثم يباهي بهم الملائكة فيقول ما أراد هؤلاء. அரஃபா நாளை விட அல்லாஹ் அதிகமான அடிமைகளை நரகிலிருந்து விடுவிக்கும் நாள் வேறு எதுவும் இல்லை. அந்த நாளையிலே அவன் நெருங்கி வந்து வானவர்களிடம் அந்த மக்களை பற்றி பெருமையாக கூறுகின்றான். இந்த மக்கள் என்னிடம் என்ன விரும்புகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த மலக்குமார்களிடம் பெருமையாக கூறுகின்றான். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிதொரு ஹதீஸிலே கூறும்போது, இன்னல்லாஹ தஆலா யுபாஹி மலாயிகத்தஹு அஷியத அரஃபா பி அஹ்லி அரஃபா ஃபயகூல் உன்துரு இலா இபாதி அத்தௌனி ஷுஅஸன் குப்ரா. அரஃபா நாளிலே அல்லாஹ் அந்த மக்களை பார்த்து சொல்லும் போது தனது வானவர்களிடத்திலே பெருமையாக கூறுகின்றான், என்னுடைய அடியார்களை பாருங்கள், அவர்கள் என்னிடம் தலைவிரி கோலமாக தூசி படிந்தவர்களாக வந்திருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே வானவர்களிடத்திலே அல்லாஹு தஆலா பெருமையாக கூறுகின்றான். எனவே இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள். மேலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு யகூதி வந்து, நீங்கள் உங்களுடைய வேதத்திலே ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆயத் அது எங்களுக்கு இறங்கி இருந்தால் நாங்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடுவோம் என்று சொன்ன வேளையிலே அது எந்த ஆயத், எந்த வசனம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது அந்த யகூதி சொல்கின்றார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. மாயிதாவிலே 3வது வசனம். இந்த வசனம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டவுடனே சொல்கின்றார்கள், ஆம் நாங்கள் அறிவோம், அரஃபாவுடைய அந்த திடலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி அவருடைய பேருரையை நடாத்தி கொண்டிருக்க வேளையிலே இந்த வசனம் இறங்கியது. அது ஜும்மா தினத்திலே இறங்கியதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு நாள் தான் அரஃபாவுடைய தினம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தினத்தை பற்றி சொல்லும் போது, அவனுக்கு விருப்பத்துக்குரிய ஒரு அடியானாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. பிரார்த்தனைகளே சிறந்தது அரஃபா தினத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனை துஆவாகும். வஹைரு மா குல்து அன வன்னபியூன மின் கப்லி. நானும் எனக்கு முந்தைய நபிமார்களும் அந்த தினத்திலே சொன்ன வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது மிகவும் சிறந்த வார்த்தை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அதேபோல் முக்கியமான ஒரு விடயம், அரஃபா தினத்திலே இருக்கக்கூடிய, அரஃபா மைதானத்திலே இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜாஜிகளை தவிர்ந்த ஏனையவர்களுக்கு அல்லாஹு தஆலா பெரும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். அதுதான் அரஃபாவுடைய நோன்பு. அந்த நோன்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது,
சியாமு யௌமி அரஃபா இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி பஅதஹு வஸ்ஸனத்தல்லதி கப்லஹு. அரஃபா நாளில் நோன்பு நோட்பதன் மூலம் அதற்கு பிந்தைய வருடத்தின் பாவங்களையும் அதற்கு முந்தைய வருடத்தின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த தினத்தில் நோன்பு நோற்று அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு அடியார்களாக, அவனுக்கு விருப்பத்துக்குரிய ஒரு அடியானாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.